Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் டேட்டா இன் அவைலபிள் ஃபார்மட்ஸ் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தியரி சொல்கிறேன். அதாவது டேட்டாவை வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு வந்து ASCII ஃபார்மேட் அப்படிம்பாங்க. ASCII அப்படின்னாக்கா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னா .txt அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம டேலி ப்ரைம்லேருந்து எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா எம்எஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .xlsx அப்படின்னு இருக்கும். அப்புறம் HTML அந்த ஃபார்மேட் என்னென்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அது வந்து .htm அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். JPEG அப்படின்னாக்கா ஜாயிண்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப், இது வந்து இமேஜ் ஃபைலு, இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா .jpg அப்படின்ட்டு ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்து PDF அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு, அது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து .pdf அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். இன்னொன்று வந்து XMLனா என்னென்னா எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து HTML ஃபைல் மாதிரி இருக்கும். அதாவது .htm ஆல்ரெடி நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொன்னால அந்த மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இந்த XML ஃபைலும் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் டேட்டா இன் அவைலபிள் ஃபார்மேட்ஸ். இந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.